இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் பெற தூய ஆவியானவருடைய வல்லமையை எங்களுக்கு தாங்கப்பா. தூய ஆவியானவருடைய வல்லமையோடு உன் ஆவியாலும் அல்ல, ஆற்றலாலும் அல்ல, கடவுளின் ஆவியாலே ஆகும் என்று செக்காரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமன் பார்த்தவர்களே, இந்த நாளிலும் கூட திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு ஆண்டவர் சொல்லுவார், சீடர்களை பார்த்து அவருடைய விண்ணேற்றத்தின் போது, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார். தூய ஆவியை பற்றிய வாக்குறுதி தான் இந்த திருத்தூதர் பணிகள் புஸ்தகம். தூய ஆவியானவருடைய செயல்பாடு தான், தூய ஆவியானவருடைய ஊழியம்தான் இந்த திருத்தூதர் பணி முழுவதுமே. அதனால தான் பெந்தகோஸ்து விழாவின் போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அக்னிமயமானவரே, அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. அக்னிமயமானவரை, ஜோதிமயமானவரை, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. ஆண்டவரின் ஆவியாரே, வல்லவரின் ஆவியாரே, சொந்தமாக்கிக் கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. ஆண்டவரின் ஆவியாரே, வல்லவரின் ஆவியாரே, சொந்தமாக்கிக் கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. பாவியான என் மீது ஆவி மழை ஊற்றி பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. பரலோக ஆவியாரே, பரலோக
அன்புக்காய் ஏங்குகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வரும். ஆவியே அன்பு மழையாக வரும். அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்து நாளிலே சீடர் மீது வந்தவர் எங்கள் மீது வாருமையா, எம்மை வழி நடத்த வாருமையா. பெந்தகோஸ்து நாளிலே சீடர் மீது வந்தவர் எங்கள் மீது வாருமையா, எம்மை வழி நடத்த வாருமையா. உந்தன் அன்பு வார்த்தை எல்லாம் எங்கும் பரவிட அபிஷேகம் தாருமையா, ஆவியே அபிஷேகம் தாருமையா. உந்தன் அன்பு வார்த்தை எல்லாம் எங்கும் பரவிட அபிஷேகம் தாருமையா. இயேசுவே அபிஷேகம் தாருமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க பாருமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளுமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்க வாருமையா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus.